மக்கள் செல்வாக்கு இருக்கா? எந்த மக்கள் செல்வாக்கு இருக்கு? எந்த மக்கள் போடுறது நீங்க எந்த மக்கள் பிரச்சனை விஜய் நின்று? வெயிட் பண்ணுங்க, யாரும் கோவப்பட வேண்டாம். இதுக்கும் பதில் அவனே சொல்லுவான். ஸ்டெர்லைட்ல போராடிய அந்த மக்களுக்கு ஆதரவாக போய் இரவோடு இரவாக போய் நின்று ஸ்டெர்லைட்டுடைய ஸ்னோலினுடைய அம்மாவை பார்த்து ஆறுதல் சொல்றாரு. நீட் தேர்வில் இறந்து போன அனிதாவுடைய அம்மாவையும் தங்கச்சியை பார்த்து அண்ணனை பார்த்து ஆறுதல் சொல்றாரு. மெரினா கடற்கரையில மக்கள் ஜல்லிக்கட்டுக்கு போராடிய பொழுது அந்த மக்கள் போய் நிக்கிறாரு. மனுஷனா இருக்காரு. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. இந்த பச்சோந்தி இருக்குல்ல, பச்சோந்தியை விட மோசமானவங்க அவங்க. இன்னைக்கு பேசுறத அப்படியே நாளைக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆதாரமும் அவங்கள்ட்டே இருக்கும், ஆனா கேட்க மாட்டாங்க. இவங்களெல்லாம் ஓட்டு போட்டு கொண்டுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு நாசமா போயிடும். யூடியூப்ல உட்காந்துட்டு இன்னைக்கு ஒத்தாங்கம்மான்னு பேசுறவன் நாளைக்கு உன்னோட தெருக்குள்ளையும் வீட்டுக்குள்ளையும் பேசுவான். மரியாதைன்றதே இருக்காது நாம் தமிழருக்கு. நாம் தமிழருக்கு ஓட்டு போடணும்னு நினைச்சேன்னா நாளைக்கு தமிழ்நாட்டை எவனும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்க திமுக அதிமுகவோட பேராபத்து, பிஜேபியோட பேராபத்து நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிற மக்களாக நீங்கள் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. இன்னைக்கு இவ்வளவு கேவலமா அவங்க பேசுறவங்க நாளைக்கு ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் பேச மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு சொல்லு? கொடுத்த வாக்குறுதியே இல்லைன்னு சொல்லிடுவாங்க.